நிமிஷா பிரியாவை வந்து ஒரு ஒரு ரொம்ப வறுமையின் பிடியில் இருந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண்மணி அடுத்த கட்டத்துக்கு தன்னால் போகணும் போது பள்ளி படிப்பில் தோல்வியை முற்றவர். அதுக்கு அடுத்து செவிலியர் அதாவது நர்ஸாக வந்து வேலைக்கு போகிறாரு. அங்கேயே வேலை பார்த்துட்டு வராமல் அங்கே ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சி அந்த ஏமன் நாட்டிலே ஒரு முதலீட்டாளரை தேடி அந்த முதலீட்டாளர் ஒரு தவறான போக்கில் கொண்டு போய் இன்றைக்கி வந்து தன்னோட தாயார் வயது முதிர்ந்த தாயார் அங்கே இருக்கிறாங்க. ஒரு கணவரும் போதிய வருமானம் இல்லாமல் இங்கே இருக்கார். 2012 டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் இப்போ 12லேருந்து 13 வயசு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவர் கணவர் இந்த பக்கம் தவிக்கிறாரு. அந்த பெண்மணி இப்போது 2017ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஒரு ஏமன் நாட்டில் இருக்க தலைநகரில் இருக்க ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலும் வெளிநாட்டு மோகம் அப்படின்றது தமிழ்நாட்டை தவிர்த்து கேரளா எல்லா நாட்டிலையும் வெளிநாட்டு மோகம்ன்றது, அதாவது அந்த அந்த மோகத்தின் அடிப்படையில் இன்றைக்கி வீழ்ந்து கிடக்கிறாங்க. நிச்சயமாக வந்து அவங்களுக்காக பிரார்த்தனை தான் செய்கிறாங்க. ஏமன் அப்படின்றது நிமிஷா பிரியாவுக்கு யமனா ஆயிடுச்சு.